கங்குவா வந்து சூர்யா சாரோட கேரியர்லயே கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு தமிழனும் வாழணும்னா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. படம் பயங்கர சிறப்பா இருக்குது. ரோமானிய பேரரசு 1070லயே நம்மள நோண்டி இருக்கிறான். ஓகே, ஒரு இனத்தையே 200 பேர் கைய மட்டும் வெட்டி தூக்கி போட்டிருக்கான். அந்த கொடுவாவை வந்து பழி வாங்க வந்த கங்குவா தான் அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஓகேவா, பியூர் தமிழ், அதாவது பச்சை தமிழை வந்து அந்த காலத்துல இருந்து பேசின தமிழை காட்டியிருக்காங்க. பிஜிஎத்தை காட்டியிருக்காங்க. டிஎஸ்பி நீ இனிமே என்கிட்ட நான் உனக்கு அரஸ்ட் அப்படின்ற மாதிரி பிஜிஎம் மோட்டிவேஷன் சாங் 3 சூப்பரா போட்டிருக்காங்க. படம் நல்லா இருக்குது, எந்த தொல்லையும் கிடையாது. 2 வருஷமா இந்த படத்தை எடுக்க முடியாது. எவ்வளவோ தள்ளி போனதுக்கு இது 20 வருஷம் எடுத்தா கூட இந்த மாதிரி ஒரு கலை படைப்பை, ஒரு காவிய படைப்பை, ஒரு தமிழ் படைப்பை பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காங்க. 5 பூதங்களையும் கொண்டு வந்து இறக்கி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓகேவா, கங்குவாவை வந்து அழிக்க வந்த கொடுவாவோட மகனை காப்பாத்தி கடைசியா முடிக்கிறாரு. 2வது இதுக்கு வந்து நம்ம கார்த்தி வந்து இறங்குறாரு. கண்டிப்பா கங்குவா வந்து செகண்ட் பார்ட் வருது. ஓகேவா, வேற அதான் 3 மோட்டிவேஷன் சாங் போட்டிருக்காரு. இந்த படம் ஓனதுக்கு காரணம் பிஜிஎம் மோட்டிவேஷன் சாங். 2வது தான் எங்க சூர்யா அண்ணன். ஓகேவா, சூர்யா அண்ணா இனிமே நீ எனக்கு அண்ணன் இல்ல, நான் உனக்கு மக. ஓகே, எப்படி வந்திருக்கேன் பாருங்க, உங்களை மாதிரி யூத்தா. ஹீரோயினியே கிடையாது, சும்மா வந்து கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எதுக்கு நமக்கு சரித்திர படத்துக்குலாம் எதுக்குடா வந்து ஹீரோயினி? ஓகேவா, ஒரு சரித்திரத்தை காப்பாத்தி இருக்காங்க. உண்மையான கதை. ஓகேவா, கதையை பாதி சொல்லிட்டேன், மீதியை போய் பார்க்கணும். ஒவ்வொரு தமிழச்சி அப்படி போய் பார்க்கணும். 2K கிட்ஸ் 1070ல நம்ம மக்கள் பட்ட கஷ்டத்தை தான் காட்டியிருக்கான். ஓகேவா, அப்பையும் நம்ம ஒரு ரோமானியர் வந்து இன்னைக்கு இருக்கிற பிரான்ஸ் வந்து நம்மளை வந்து இந்தியாவை வந்து தமிழனை வந்து தாக்கி இருக்குது. அதுதான் கதை. ஓகேவா, ஆமா, நானே வாயை பொழந்துட்டு தான் பார்த்தேன். ஓகேவா, அப்படி சிறப்பா இருந்துச்சு. அப்படி சிறப்பா இருந்துச்சு படம். சூப்பரு. 320க்கு 1000 திருப்பி கிடைக்கும். ஓகே, அது ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்டா தான் இருக்கு. ஆனா வந்து ஃபைனலா செஞ்சுட்டாரு. அவர் தான் ஒன் மேன் ஆர்மி பண்றாரு. டிஷா பதானி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க ஹீரோயின் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னே தெரியல, சம்மந்தமே இல்லாம ஹீரோயின் கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே ஒரு மாதிரி ரெடன் கிங்ஸ்லயும் யோகி பாபு வந்த சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்றபடி அந்த ஹீரோயின் கேரக்டர் எதுக்குன்னு தெரியல. இந்த முன்னாடி 2024ல காட்டுறதே வந்து எதுக்கு அவங்க அது இது பண்றாங்கன்னே புரிய மாட்டேங்குது. ரிலேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க நல்லாவே, ஆனால் ஸ்க்ரீன் பிளே வந்து ஆஸ் யூஷுவல். இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமா பீரியடிக்கல் ஃபிலிமா எதுவுமே சுத்தமாக புரியல. நீங்கள் என்னென்ன படம் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்களோ அந்த எல்லா படமும் இருக்குது. டிஎஸ்பி சார் வந்து மியூசிக்கில் வந்து சவுண்டு நல்லா இருக்குது, ஆனால் எல்லா பாட்டுமே அதில் வந்து கேட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓவராலாக கமர்ஷியல் ஃபிலிம்னா ஆஸ் யூஷுவல் கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு வந்து இது ஹிட்டு தான் இந்த படம். ஆனால் மெச்சோர்டான ஆடியன்ஸுக்கு வந்து நல்லா மூவி தெரிஞ்சு வந்த ஆடியன்ஸுக்கு வந்து 5/10 தான். இல்லை எல்லாமே நல்லா இருக்கு. யாராவது கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கணுன்றதுக்காகவே வருவாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணுவாங்க. பட் படத்தை என்டர்டைன்மெண்ட்டாகவும் 3Dயாகவும் பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. சிவா சாரோட டீம் ஒர்க் சூப்பர், சினிமாட்டோகிராஃபி எக்ஸலண்டா இருக்கு. தேவி சாரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பின்னிட்டார். கார்த்தி சார் வர சீன்லாம் வேற லெவல். அதை விட வந்து நட்டி சாரோட சீக்வன்ஸ் வந்து கூஸ் பம்ப்ஸ், ஒரு இன்ட்ரோல் பிளாக் மாதிரி ரொம்ப அழகா இருந்துச்சு படம். இல்ல, பீரியாடிக் மூவியோட நம்ம இப்போ 24 அண்ட் ஓல்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ற சீக்வன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு. ரேட்டிங் 9. எதுக்கு அந்த 1னா 10 கொடுத்தா ஒரு சில பேருக்கு பிடிக்காது, அதனால 9. எல்லாமே பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி எல்லாமே நல்லா இருக்கு. புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க, தமிழ்ல வந்து புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க, நல்லா இருக்கு. எக்ஸலண்டா இருக்கு. கார்த்திகோட என்ட்ரி பயங்கரமா இருக்கு. அப்படின்ற எல்லாத்துக்குமே ரோல் கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. நைஸ் டீம். ஆக்சுவலாக வந்து நல்லா தான் இருக்கு படம் வந்து. ஏன்னா மீடியா வந்து நெகட்டிவாக சொல்கிறவங்க வந்து மைனஸ் பண்ணிட்டு வந்து பாசிட்டிவாக சொல்கிறவங்க போடுங்க. படம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. பாபி டியோல் ரோல் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச கேமியோ தான். ஸோ அதுவும் நல்லா இருக்கு. படம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லைட்டாக இதாக இருக்கு. ஸோ மற்றபடி கிளைமேக்ஸ் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. 4க்கு 3.5. சரி, எல்லாரும் தாராளமாக பார்க்கலாம். நல்ல ஒரு ஜனரஞ்சமான படம், கமர்ஷியலான படம், சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. மாசா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இருந்துச்சு.
ஓகே சூர்யா சார் தான் எல்லாரையும் கவர் பண்றாருன்னு சொல்றாங்க. சோ மத்த யாரோட கேரக்டர் எடுக்கலையா? இல்ல அப்படியெல்லாம் இல்ல. சூர்யாக்கு இந்த படம் ஓவராலா ரேட்டிங் கொடுப்பீங்க? ஸ்டோரி வொர்க் அவுட் ஆகல. ரேட்டிங் 5க்கு 4 கொடுக்கலாம். ஓகே கார்த்திக் சாரும் வந்து நடிச்சிருக்காரு. சோ அண்ணன் தம்பியோட காம்போ எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருக்குடி செல்லம். செமையா இருக்கு. சூர்யா தான் வந்துட்டு மெயின் Of course. கேரக்டர் தான் நீங்க மத்த யாருக்கும் அந்த அளவுக்கு இல்லன்னு சொல்றாங்க. இல்லம்மா எல்லாருமே அவங்களோட கேரக்டர் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்சது எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி பையன் செம்மையா பண்ணியிருக்கான். சைல்ட் ஆர்டிஸ்ட் தானே அவரு. இந்த படத்துக்கு மேல அந்த குழந்தை மேலும் மேலும் வளர என்னோட வாழ்த்துக்கள். எதுக்கு வச்சாங்கன்னே தெரியலன்னு சொல்றாங்களே. சொல்லக்கூடாது. அவங்களோட போர்ஷன் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஹீரோயின் பேஸ் பண்ணிடலையா? ஹீரோயின் பேஸ் பண்ணியிருந்தா அவங்க அந்த அளவுக்கு பண்ணியிருக்கு. அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. தீஷா சொல்லவே வேணாம்ல. அவங்க ஸ்க்ரீன் அந்த பாபி டால் மாதிரி அழகா இருக்காங்க. ஓகே அத தாண்டி பீரியாடிக் ஃபிலிம்னு சொல்லிருக்காங்க. சோ எந்த அளவுக்கு கவர் பண்ணிருக்காங்க? சூப்பரா கவர் பண்ணியிருக்காங்கம்மா. எதிர்பார்க்காத அளவுக்கு செம்மையா இருக்கு. விஷுவல்லாம் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு. சினிமாட்டோகிராஃபர் 3Dல பார்க்கும்போது இன்னும் அழகா இருக்கு. நான் வேற கப்பல் சீட் போனதுனால அந்த கூஸ் பம்ஸா இருந்து ஒரு சீன்ஸும் செம்மையா இருந்தது. கார்த்திக் சார் and சூர்யா சார் நடிச்சிருக்காரு. அண்ணன் தம்பியோட காம்போ எப்படி இருக்கு? ஐயோ அழகா இருக்கு. சுத்தி போடணும் அவங்களுக்கு. அழகா இருக்காங்க. இல்லைங்க இப்போ எல்லாரும் எல்லா ஆடியன்ஸும் எதை எதிர்பார்த்து வந்தாங்கன்னு தெரியல. நான் எதிர்பார்த்து வந்து சிவா கிட்ட இருக்க மேக்கிங் தான். அந்த விதத்துல பெஸ்டா பண்ணிருக்காங்க. தேட்டருக்கான ஒர்த் வாட்ச் மூவி தான். மற்றபடி கதைக்கெல்லாம் பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. நல்லா தான் இருந்துச்சு. சோ அண்ணன் தம்பி காம்போ எப்படி இருக்கு? அது பாருங்க நல்ல பீக் மூமெண்ட் தான். தேட்டர்ல கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு போர்ஷன். பட் ஆனால் எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆல்ரெடி கார்த்தி வர போறான்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமா இல்லை. பட் ஆனால் அவரோட ரோலை நீட்டா பண்ணியிருக்காரு. செம வில்லனிசம் கொடுத்தாரு. ஹீரோயின் எதுக்கு வச்சாங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு அது வந்து சும்மா அந்த மாதிரிலாம் வச்சா சில கோஷ்டிங்க அது அவங்கள பார்க்கறதுக்குனே வருவாங்கல்ல. அந்த மாதிரி டான்ஸ் கவர் பண்றதுக்காக வச்சது தான். மற்றபடி தேவையில்லை. மோஸ்டா கதைக்கு கதை புரியறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நார்மல் ஸ்டோரி தாங்க. அது மேக்கிங் வைஸா பாக்குது. மேக்கிங்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்த படம் தான் கங்குவா தவிர கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துலாம் எடுக்கல. அது கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெரிய படமா இருந்திருக்கும். அது இன்னும் பெரிய படம். பாகுபலிலாம் நமக்கு எப்படி ஒரு கதையில ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால அது பிரம்மாண்டமா தெரிஞ்சது. இதுல படம் பிரம்மாண்டமா இருக்கே தவிர கதை ரொம்ப டம்ப்டா தான் இருக்கு. பெருசா இன்னும் நல்ல கதையை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். சூப்பரா இருந்துச்சு. ஆனால் படம் தேட்டர்ல கண்டிப்பா பார்க்கலாம். ஒர்த் வாட்ச். சார் சூர்யாக்காக இந்த படம் பார்க்கலாம். அதே மாதிரி கேமியோ ரோல் சர்ப்ரைசிங்கா இருந்தது கார்த்திக்கு. மற்றபடி ஓகே. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இந்த மூவி வந்து பார்க்கலாம். ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட வந்தால் பிடிக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே 2024 அண்ட் வேற ஏதோ ஒரு இயரை வந்துட்டு கம்பேர் பண்ணி வச்சிருக்காங்க. சோ பீரியாடிக் மூவி அப்படினால எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும்ல. இது எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு? இது ஓரளவுக்கு தான் ப்ரோ. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் சூர்யாக்காக இந்த படம் பார்க்கலாம். ஓகே ஹீரோயின் ஏன் வச்சாங்கன்னே தெரியலன்னு சொல்றாங்க. சோ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கும் அதே ஃபீலிங் தான். அவன் எதுக்கு வந்தாங்கன்னு எனக்கு புரியல. பட் வந்ததுக்கு ஆக்சுவலாக நான் பீரியாடிக் போர்ஷனுக்காக தான் இந்த மூவி பார்க்க வந்தேன். அதுக்கு சூர்யா நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஓவராலாகவே சொல்லணும்னா சூர்யாக்காக தான் இந்த படம் பார்க்கலாம். மற்ற கேமியோ சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. கார்த்தி வருவாருன்னா ஆனால் அவர் எதுக்கு வந்தாருன்னு லைக் தெரியல. கொண்டு வரணும்னு கொண்டு வந்திருக்காங்களா இல்லையானா அது பார்ட் 2ல பார்த்தா தான் எனக்கு தெரியும். கேரக்டர் வைஸ் எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டோரியில சரியா கனெக்ட் ஆகாத மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகுது. இல்ல லைக் மாவீரன் மூவி மாதிரி தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அது ஃபியூச்சரும் பர்சன்டும் மிக்ஸ் பண்ற மாதிரி. பட் ஸ்டோரி பெருசா கனெக்ட் ஆகும். எல்லாமே குட்டி குட்டி கேமியோ ரோல் மாதிரி தான் ப்ரோ. ஜஸ்ட் வெறும் அந்த சூர்யாவோட கேரக்டரும் அந்த சின்ன பையன் கேரக்டரும் மட்டும் தான் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்கா எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. ஸோ டெல்லி வர்சஸ் ரோலெக்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி இங்கே கார்த்திக்கும் சூர்யாவுக்கும் ஃபைட் செகண்ட் பார்ட் லீடிங் கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி செகண்ட் பார்ட் லீடிங்கு கார்த்தி வர்சஸ் சூர்யான்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் செகண்ட் பார்ட் அளவுக்கு படம் பெருசாக இல்லை. இல்லை 2-3 சீன்ஸில் மட்டும் தான் 3D எஃபெக்டே தெரியுது. ஆனால் பெருசாக ஹோல் மூவி ஃபுல்லாக 3D எஃபெக்ட் இல்லை. நார்மல் 2Dயில் எடுத்திருந்தாலே ஓகேவா மூவி. 3D அளவுக்கு படம் இல்லை. 3D பெருசாக தெரியல. டிஎஸ்பி மியூசிக் மட்டும் தான் ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் பெருசாக எடுக்கல. ஸோ 10க்கு 7 கொடுக்கலாம். அது ஜென்ரல் ஆடியன்ஸ் சூர்யா ஃபேன்ஸ்க்கு ஓகே படம். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஆவரேஜ் மூவி. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் சூர்யா கம்பேக் பண்ணிருக்காங்க. ஆடியன்ஸ் சாக்ரிஃபைஸ் ஆகுற ஜென்ரல் அவங்க ஃபேன்ஸ்க்கு ஓகே மூவியாக இருக்கும். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஆவரேஜ் மூவி தான். ஏதோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் சரியாக எடுக்கல. எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகல. மேபி ஃபேன்ஸுக்கு ஃபீல் ஆகலாம். சூர்யா தான் ஃபுல்லாகவே வருவாப்புல. வேற யாரும் வரல. ஸ்டார்டிங்கில் அந்த கொஞ்சம் லாக் ஆகும். அந்த ஹீரோயின் அந்த கொஞ்சம் சாங் வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சூர்யா தான். எல்லாமே அந்த ஹிஸ்டாலஜிக்காக தான் இருக்கும். ஓகே அப்போ வந்துட்டு ஹீரோயினுக்கு அந்த அளவுக்கு ஹீரோயினே காட்டல. ஸ்டார்டிங் அந்த சாங்க்கு வருவாங்க அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா இல்ல என்ன? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாக் ஆகும். அப்புறம் போக போக நல்லா இருக்கு ஃபுல்லா. ஓகே 3D ஃபிலிம்ஸ்
3D just 3D நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. விஷுவல் கண்டென்ட்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஓகே மேக்கிங்க தாண்டி கதை எதுவும் இல்லன்னு சொல்றாங்க. அக்கா, இது எப்படி பார்க்கலாம்? ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும், அவ்வளவுதான். ஓவராலா எனக்கு எவ்வளவு ரேட்டிங்? அதான் நிறைய நேரம் கொடுங்க. சைண்ட் ஆஃப்ல லாஸ்ட் கார்த்தியோட காமியோ பயங்கரமா இருக்கு. ஓகே தான், ஒன் டைம் வாட்சபிள். சூர்யா ஆக்டிங் வைஸ் செம்மையாக இருக்குது. லைக் எப்போவுமே பண்ணுற மாதிரி சூர்யா சார் நல்லா பண்ணியிருப்பார். பட் படம் ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி மட்டும் தான் நல்லா இல்லை. அது மாற்றி இருந்தால் மேபி நல்லா இருந்திருக்கும். ப்ரெடிக்டபுளாக இருக்குது படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது செகண்ட் ஹாஃபில் என்ன நடக்க போகுதுன்னு. அது தெரிஞ்சுட்டா படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் நடக்க போகுது. சூர்யா ஃபேன் சொல்லிட்டு இருப்பாங்க இது கங்குவா வந்து சூர்யாவோட கம்பேக்குன்னு. நான் ட்ராபேக் தான் தெரியுது. பேன் இண்டியா மூவி 1000 கோடின்னு சொன்னாங்க, 200 கோடி அடித்தாலே ஒர்த்து தான். அந்த அளவுக்கு அந்த படத்தில் எதுவுமே இல்லை. ஓகே ஹீரோயின் எதுக்கு வச்சாங்கனே தெரியலன்னு சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஹீரோயின் அதான் சேர்த்துட்டாங்க படத்தில். ஏதோ யூஸ் பண்ணோம், அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய ரோல் எதுவுமே இல்லை. சூர்யா சார், 2 பேர் மட்டும்தான் ஒரு பெரிய ரோல், மற்ற யாருமே ரோல் இல்லை. கிளைமேக்ஸில் ஒன்று நடந்திருக்கும், அது ஆல்ரெடி லீக் பண்ணியிருப்பாங்க. இந்த என்ன வந்தது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. மற்றபடி சேம் தான். இங்க கார்த்தி சாரோட கேமியோ ரோல் இருக்கு. சோ அண்ணன் தம்பியோட காம்போ எப்படி? அது சொல்லிட்டா படமே இருக்கிறதுலே அதுதான் கொஞ்சம் சுவாரஸ்யமான கிளைமேக்ஸ். அதுவும் சொல்லிட்டா போச்சு. ஸோ அதையாவது பார்க்கணும் மக்கள். ஓகே ஓவராலா எவ்வளவு ரேட்டிங்? 5க்கு 2.5. எனக்கு பிடிச்சிருக்குக்கா. ஆனால் என்னன்னா அதான் ஒரு இம்பாக்ட் இருக்காது அவ்வளோ. மற்றபடி படம் குட்டினா கொடுத்த காசுக்கு நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஓகே மேக்கிங்கோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டோரி அந்த அளவுக்கு இல்லன்னு சொல்றாங்களே. சோ நீங்க எப்படி பாத்தீங்க? ஸ்டோரி இருக்கு, பட் சிறுத்தை சிவா சார் ஸ்டைலில் அவர் கொஞ்சம் வைலன்ஸாக தானே எடுப்பார். ஓன்னு அப்படி எடுத்துருப்பார். என்னையும் கூட்டு போயா ஓன்னு எடுப்பார். ஸோ வேற டேரக்டராக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவாகவே கதை புரிகிற மாதிரி கொஞ்சம் மெதுவாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. சிறுத்தை சிவா சார் டேரக்ஷன் பற்றி தெரியும். ஓவர் வைலன்ஸு கொஞ்சம் சூச்சின்னு ஃபைட்டாக இருக்கும். அந்த மாதிரியே முடிச்சு போய் ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போனதுனால மேபி நிறைய பேருக்கு கொஞ்சம் புரியாமல் இருந்திருக்கலாம். ஓகே பீரியாடிக் மூவில சோ கரண்ட்டுக்கும் அப்போ இருக்கிறதுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு இருக்கு அந்த சீன்ஸ்லாம்? ஆமாம், ஃபஸ்ட்டு அந்த சூர்யா சாரை தான் காட்டுவாங்க. ஃப்ரான்ச்சைஸ் அந்த சூர்யா சார் அதை காட்டி அப்படியே கதையை மூவ் பண்ணுவாங்க. செகண்ட் ஹாஃப்லேருந்து 2 பேருக்குமே மாறி மாறி காட்டுற மாதிரி இருக்கும். மியூசிக் மெயின் ப்ளஸ் இங்கே படத்தில் நீங்கள் வந்து கொடுத்த ஒரு 200 ரூபா கொடுக்குறீங்கன்னா ஜாலியாக விஷுவலாக ப்ளஸ் மியூசிக் அந்த காசுக்கு சம ஒர்த்து நீங்கள் ஜாலியாக பார்த்துட்டு போகலாம். ஓகே கார்த்தி சார் வந்திருக்காரு. சோ அண்ணன் தம்பி காம்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கார்த்தி சார் ஷூட்டப்லாம் நாங்கள் கார்த்தி சாரோட தான் இருந்தோம் ஷூட்டில். அதனால் எனக்கு தெரியும் கார்த்தி சார் இருக்காருன்னு தெரியும் முன்னாடியே. நல்லா தான் இருந்துச்சு. அவர் கெட்டப்லாம் சூர்யா சாரை விட கார்த்தி சார் கெட்டப் பயங்கரமான கெட்டப்பு. பார்ப்போம் பார்ட் 2ல என்ன பண்ண போகிறாங்க தெரில, பார்ப்போம். ஹீரோயின் ஏன் வச்சனே தெரியலன்னு சொல்றாங்க. மேக்ஸிமம் எல்லா தமிழ் படத்துலையும் ஹீரோயின் ஏன் வச்சாங்கிற மாதிரி தான் இருக்கும். இதில் ஓகேங்க, அந்த ஃப்ரான்ச்சைஸ் சூர்யாவுக்கு ஒரு ஹீரோயினி தேவை, ஒரு காமெடி தேவை. அதே மாதிரி பார்த்தா யோகி பாபு சார்னே எதுக்குன்னு தெரில. அது மாதிரி தான் ஹீரோயினியும் அந்த ஃப்ரான்ச்சைஸ் சூருக்கு ஏதோ ஒன்று இருக்கணும், அதுக்காண்டி வச்சிருக்காங்க. ஓகே 3D ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி. கண்டிப்பாக 3D போட்டால் தான் நீங்கள் கண்டிப்பாக நல்லா விஷுவல் ட்ரீட்டாக இருக்குங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. படம் நிறைய பேர் நெகட்டிவ் சொல்லுவாங்க. அது ஏன் நெகட்டிவ் சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இல்லை. படம் முடிஞ்சோடனே செம்ம சூப்பராக இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. கொடுத்த காசுக்கு ஓகே குட் இனஃப். 5க்கு 2.75 கொடுப்பேன். அதான் குட் இனஃப்ங்க. 2.75